ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். சந்தியா ராகம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. அப்படியே லைக் பண்ண டச் பண்ணிட்டு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, சரியா? சந்தியா ராகம் சீரியல் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ரொம்ப வன்மமா போயிட்டு இருக்கு. சூழ்ச்சிகள் நிறைந்த நாடகமா இருக்குது, சரியா? ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப அதிபயங்கரமா இருக்குன்னு சொல்லலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த நாடகம்னா ஏன் இப்படி எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா? நம்ம மாயா மேடம் இருக்காங்க இல்லையா? பிஸ்னஸை டெவலப் பண்றதுக்காக நோட்டீஸ் விடுறது, ஸ்கூலுக்கெல்லாம் ஆர்டர் எடுத்து தர்றது, எல்லா வேலைத்தனமையும் பண்றாங்க. ஆனா இவ செய்யற நல்லது எதுவுமே தெரிய மாட்டேங்குது குடும்பத்துக்கு. இதுல ஒண்ணுதான் இதுல மைனஸ் பாயிண்ட். சந்தியா ராகத்துல வந்து பாத்தீங்கன்னா, இது ஒண்ணுதான் மைனஸ் பாயிண்ட். அவ செய்யற நல்லது கெட்டது எதுவுமே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. கெட்டது செய்யறேன்னு வச்சுக்கோங்க, நல்லது செய்யறத வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தினா தானே நாடகம் நல்லா இருக்கும். சரி, ஓகே. பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு எல்லாமே பண்றாளா? அப்புறம் இந்த 40 லட்ச ரூபாய் குத்தக பணம் வந்து சொல்லி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? நான் இதுக்கு முன்னாடிலாம் இந்த சீரியலை ரிவ்யூ பண்ணும்போது அதை நான் போட்டிருப்பேன். கண்டிப்பா இந்த குத்தக பணத்தை கொண்டு இவ வீட்டுல வைப்பா. பத்மாக்காரி வந்து லிங்கத்துக்கிட்ட கொடுத்து சாருவை கல்யாணம் பண்றதுக்கு ஐடியா பண்ணி மாயாவை வெளியே அனுப்புறதுக்காக எல்லா பிளானும் போடுவான்னு நான் பேசியிருந்தேன். எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரியல. என்ன நடக்குது? அதே மாதிரிதான் நடக்குது கேஸ், சரியா? லிங்கத்துக்கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அவன் வந்து ஏற்கனவே கடன்ல இருக்கிறான். 40 லட்சம் வந்தோடனே சும்மா இருப்பானா லிங்கம்? கொண்டு போய் அவன் செலவுக்கு அவன் வச்சுக்கிட்டான். கேட்டா இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் பணம் திருடு போயிடுச்சுன்னு போய் சொல்லியாச்சு, சரியா? உடனே வந்து இன்னைக்கு எபிசோட்ல இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் பார்த்து முடிச்சேங்க. நான் தான் நைட்டு பாக்குறது இல்லைல்ல சந்தியா ராகம். அவங்க ரகுராம் வந்து பணத்தை கேக்குறாங்க. கேட்ட உடனே என்னைய மன்னிச்சிடுங்க மாமா, பத்மா அண்ணி சொல்லிதான், பத்மா அக்கா சொல்லிதான் நான் பணத்தை எடுத்து கொடுத்தேன். அவங்க லிங்கத்துக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாப்ல. இதுக்கு இடையில வந்து அந்த கோயில் நகையை திருடி இது பண்ணிருப்பா இல்லையா, யாரு? பார்வதி. அந்த உண்மையும் வெளியே வந்துருச்சு, சரியா? அப்படியே எல்லாம் ஷாக்கிங்ல நிக்கிறாங்க. இனி ப்ரோமோல என்ன காமிச்சாங்க அப்படின்னா, அடி உழுகுற மாதிரி காமிக்கிறாங்க. யாரு? மாயா வந்து பத்மாவை வந்து அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, ப்ரோமோல காமிச்சது வரைக்கும் இந்த பண பிரச்சனை பூகம்பமா வெடிக்குது கேஸ், சரியா? உடனே வந்து நம்ம பத்மா மேடம் என்ன பண்றாங்க தெரியா? இழிச்சவன் யாரு? பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுல இழிச்சவன் யாருன்னு பாத்தீங்கன்னா கதிர் தான். வர்றவன் போறவெல்லாம் அடிச்சுட்டு இருக்கான், சரியா? இந்த பத்மா பக்கி என்ன பண்ணுது தெரியுமா? அந்த கொத்து சாவி இருக்குல்ல, அந்த கொத்து சாவி பார்வதிட்ட கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த சாவியை தூக்கி பேக்ல மறைச்சு வச்சிடறாளாட்டு இருக்கு. யார் பேக்ல? கதிர் பேக்ல, சரியா? கதிர் பேக்ல மறைச்சு வச்சுன்னா இவன் தானே சாவி எடுத்தான். அப்ப பணம் எங்க போச்சு அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்கேல, கதிர் மேல தூக்கி பழிய போட்டுறாப்ல, சரியா? பணம் காணா போல, திருடு போயிருக்கு அப்படின்னோடனே, பொய் சொல்லாத கதிரு, நீதான் எடுத்த பணத்தை மரியாதை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு. நான் எடுக்கல. ஏன் சித்தி இப்படி பேசுறீங்க? நான் எடுக்கலன்னு சொல்றாப்புல. யாரு? கதிரு, சரியா? இல்ல, நீதான் எடுத்த, சரியா? தனத்தை எப்படியாவது கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கே சொந்தக்காரனா ஆகும்னு நினைச்ச, அது நடக்கல. இப்ப பணத்தை திருடி இந்த இது தனா கூட வந்து சந்தோஷமா வாழலாம் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசுறாப்புல. பத்மாக்கு வாய்க்கு வந்தபடி பேசுறாப்புல, சரியா? அதான் சொல்ல, சூழ்ச்சி, வன்மம், சரியா, எல்லாமே இந்த நாடகத்துல கொட்டி வலியுது. கிண்ண இருந்தா புடிச்சு குப்பத்தொட்டில போடுங்க, அந்த மாதிரி இருக்கு, சரியா? அவன் வந்து ஆல்ரெடி சொல்றாப்புல, நான் எடுக்கல, என்னை விட்டுருங்க அப்படின்னு. உடனே வந்து நம்ம சிவராமன் இருக்காரு இல்லையா, யாரு? பார்வதியோட புருஷன். அவன் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாப்ப. போலீஸ்னோடனே பத்மாவுக்கு பயம் வந்துருச்சு. உடனே ட்ராக் எப்படி திருப்புறா தெரியுமா பத்மா? ஐயோ, ஏற்கனவே இங்க கொலை கேஸ் அந்த கேஸும் போயிட்டு இருக்கு, இதுல இந்த கேஸ் வேறையா? மரியாதையை பணத்தை திருப்பி கொடுத்துருக்காரு, இல்லாட்டினா வேற மாதிரி ஆகி போறோம்னு என்னென்னமோ மிரட்டுறாப்புல. இப்ப கதிருக்கு யார் சப்போர்ட் வருவா? வேற யாருமே சப்போர்ட் வர மாட்டாங்க அந்த பையனுக்கு. மாயா தான் சப்போர்ட்டுக்கு வந்தாகணும். வந்த உடனே மாயா மேல திரும்பிடுச்சு அம்புட்டு கோவம், சரியா? மாயா மேல அம்புட்டு கோவமும் திரும்பி போச்சு. என்ன நடக்குது அப்படின்னா, வார்த்தையை அள்ளி வீசுறாப்புல, சரியா? உங்க வீட்டு வார்த்தை எங்க வீட்டு வார்த்தை இல்ல, கடுகு பொரியிற மாதிரி அப்படியே வீசி எறியறாப்புல.
என்ன சொல்றாரு தெரியுமா? கதிரை பத்தி எனக்கு தெரியும், அவன் எடுத்திருக்க மாட்டான். நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் அவனே நீங்க எடுக்கிறதுல குறை சொல்லிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு. ஆமா, அவனுக்கு ஒண்ணுன்னா நீ பாஞ்சுக்கிட்டு வந்துருவியே. கட்டின புருஷன் வந்து இதா இருக்கிறான், அவனுக்கு நீ ஒரு மண்ணாங்கட்டி இது பண்றது இல்ல. இவனுக்கு வேணா மட்டும் நீ ஆனா ஊனா பறிஞ்சுக்கிட்டு வந்துரு. சரியா, வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி பத்மா பேச, தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னு சொல்லி மாயா பேச, சரியா, உடனே வந்து அன்னைக்கு நீ வாந்தி எடுத்தல்ல, இந்த பணத்தை திருடினதுக்கு இவன் தான் காரணம், அன்னைக்கு வாந்தி எடுத்ததுக்கு இவன் தான் காரணம் சொல்லிடுறாப்புல. இதெல்லாம் எத்தனை வார்த்தை? எப்படி இப்படி எல்லாம் டயலாக் எழுதுறீங்கன்னே தெரியல. கேவலம் முடிச்ச நாடகம், கேவலத்தின் உச்சம். சந்தியாராகம் கேவலத்தின் உச்சம். சரியா, கேவலமான வார்த்தை இதெல்லாம். அப்படியே மாயாக்கு சூப்பரா இருந்தது அந்த சீன். அவளோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு அடி விட்டா பாருங்க, மாமியார்னு கூட பார்க்காம செமையா இருந்தது. மாயாவுக்கு வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லிடலாம். சரியா, ஆனா எனக்கு மாயா கிட்ட ஒண்ணுதான் கைஸ் பிடிக்கல. அவ வந்து சீனு கிட்ட உண்மையை சொல்லணும். என்ன நடந்துங்கிறத உண்மையை சொன்னா மட்டுமே தான் நாடகம் நல்லா இருக்கும். சரியா, எனக்கு தெரிஞ்சு இவன் 40 லட்சம் ரூபாய கொண்டு வந்து கொடுத்து வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவான்னு நினைக்கிறேன். அப்பயாவது ஏதாவது உண்மை வெளியே வருதான்னு பார்க்கலாம். இல்ல அப்படின்னா இனி எப்பயுமே இந்த உண்மை தெரியாமே போயிடும். சரியா, அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பத்மாவை ஒரு அடி விடுறா. ஒரு அடிங்கிறது பத்தாவது, 4-5 அடியாவது விடணும் பத்மாவெல்லாம். இதெல்லாம் பத்தாது. சரியா, கேவலம் முடிச்ச வார்த்தை இதெல்லாம். கதிரை கொண்டு போய் யாரோட இதெல்லாம் தனா கேட்டானா எப்படி இருக்காது? கேவலமா இருக்கு, கேவலமா இருக்கு. சரியா, உடனே வந்து அங்க ஒரு டைலாக், சிம்பத்தி கிரியேஷன். மகன் சீனுவை பாத்துருவான் இருக்கு. உடனே பத்மா அங்க ஒரு நடிப்பு நடிச்சு, இங்க பாரு எங்க அம்மாவை எப்படி நீ கை நீட்டி அடிக்கலாம் அப்படின்னு சொல்ல போக, அங்க ஒரு வட்டம் மேய்ச்ச மாநாடாட்டம், இவளுக்காக இவதானே, இவளோட ராஜ்யம் தானே எங்க வீட்டுல, எங்க பேச்சுக்கெல்லாம் இங்க மதிப்பே கிடையாது அப்படின்னு சொன்னோடனே, கண்டிப்பா நான் 40 லட்சத்தை கொடுத்து இந்த வீட்டை விட்டு நான் அவளை வெளியே அனுப்புவேமான்னு சொல்லி பத்மா கையில சத்தியம் பண்றாப்புல. ஆக்சுவலா இந்த நாடகத்துல நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா வேஸ்? அவ வந்து ஏதாவது எதுவுமே எல்லா நல்லதும் செஞ்சாலும் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. கெடுதல் செஞ்சவங்கள உள்ள வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. பார்வதி வந்து கோயில் நகையெல்லாம் திருடி எத்தனை வேலைத்தனம் பண்ணியிருக்கா. அவளையெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்களாமா. குடும்பத்துக்கு நல்லது செய்யறா, இவளை வீட்டை விட்டு அடிச்சு பத்துவாங்களாமா. இதுதான் கேஸ் உலக நியதி. சரியா, நன்மைக்கு எங்க இடம் இருக்குது, தீமைக்குத்தானே இடம் இருக்குது. ஓகே கேஸ், சந்தியா ராகம் கேவலத்தின் உச்சம். பாய் கேஸ்.